நம்மள நிறைய பேருக்கு இந்த சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாகவே இருக்குங்க. ஒரு இடத்த வாங்கி கஷ்டப்பட்டு அஸ்திவாரம்லாம் போட்டு லோன் போட்டு ரொம்ப அல்லல் பட்டு ஒரு வீடு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆல்ரெடி கட்டியிருக்கிற வீடை செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு அங்கே நம்ம சில ரெனோவேஷன் மட்டும் பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கி ரெனோவேட் பண்ணி உள்ளே போகும்போது நமக்கு கடவுளாக பார்த்து சில அறிகுறிகள்லாம் காட்டுவாங்கங்க. அந்த அறிகுறிகள்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, சில அமானுஷ்யங்கள் கிட்ட இருந்தும் தீய சக்திகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காகவும் கடவுள், அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம், எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம், நமக்கு ஒரு சிம்டம்ஸ் கொடுப்பாங்க. இது வேணாண்டா, இது ஆபத்துடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கொடுப்பாங்க. அதையும் மீறி நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு நம்ம காசு போட்டு லோன் வாங்கி கட்டின வீட்டுக்குள்ளே நம்மளே அப்போ தான் போவோம். நமக்கு முன்னாடியே அந்த வீட்டில் ஒரு அமானுஷ்யம் குடியிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த வீட்டை விட்டு போகவும் முடியாது, அதே நேரத்தில் அதே வீட்டில் அவங்களால வாழவும் முடியாது. அப்படி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அதிலிருந்து ஒரு குடும்பம் எப்படி வெளியே வந்திருக்க முடியும்? வந்தாங்களா இல்லையா? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இது நம்ம டெவில்ஸ் கிச்சனுக்கு 100வது வீடியோ அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபரோ 400 சப்ஸ்கிரைபரோ தான் தேவை. ஸோ அதையும் சீக்கிரமாகவே நீங்கள் பண்ணிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சங்கீதாங்கிற பொண்ணு தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இன்றைக்கி எனக்கு காலையில் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அண்ணா நான் ஸ்டோரி உங்களுக்கு அனுப்பியே 1 இயர் ஆக போகுது, 1 இயர் ஆகிடுச்சு கரெக்டாக, நீங்கள் இன்னுமே என்னோடய ஸ்டோரியை பார்க்கலண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரி 100வது வீடியோவாக 1 வருஷம் அவங்க அனுப்பி 1 வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க, இந்த ஸ்டோரியை நம்ம ஏன் போடக்கூடாது, முதல்ல படித்து பார்க்கலாம், நல்லா இருந்தால் இதை 100வது வீடியோவை போடலாம், இல்லைனா அப்படியே அடுத்ததை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தாட் இருந்துச்சுங்க. பட் படிக்க இதை தாண்டா நம்ம 100வது வீடியோவாக போடுறோன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு. அதைத்தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். சங்கீதாவோட வீட்டில் அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, இந்த சங்கீதா மொத்தம் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பங்க. சங்கீதாவோட ஃபேமிலிக்கு ரொம்ப வருஷமாகவே, அதாவது சங்கீதா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்தே அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை கனவுனா, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவங்களுக்குமே சொல்லி பதிய வச்சது ஒரு சொந்த வீடு வாங்கணும், சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு சொந்த வீடு வாங்கி இந்த சொசைட்டியில் நம்மளும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சுருக்கிற ஒரு குடும்பங்க. அதே மாதிரி அவங்க அப்பா பார்க்காத வீடே கிடையாது, பார்க்காத இடமும் கிடையாது. அவங்க இப்போ செகண்ட் ஹேண்டில் ஒரு வீடு பார்க்குறாங்க. ஐ மீன் ஆல்ரெடி வாங்கின வீடை ரீசேலுக்கு வாங்குறாங்க. அந்த ரீசேலுக்கு வாங்கும்போது இவங்களுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் குறையுதுங்கிற காரணத்தினால அங்கே அதை இன்டீரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க. இப்போது ஆல்ரெடி கட்டின வீடை தான் இவங்க ரீசேலுக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா, அதுக்கு ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கு உண்டான கேஷ் எல்லாத்தையுமே அவங்க அப்பாவும் அண்ணனும் கொடுத்துட்றாங்க. அவங்களால இந்த வீட்டுக்கு வரவே முடியலைங்க. எதனால் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி வாடகைக்கு இருக்கிற வீட்டில் 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் காலி பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டான ஓனர் ஒரு பக்கம். புதுசாக வாங்கின ஒரு வீட்டுக்கு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இவங்களில் யாராச்சும் ஒருத்தர் போய் அங்கே நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எதனா ஒரு வேலை வர்றது, இல்லை தடங்கள் வர்றது, இந்த மாதிரியே போயிட்டே இருந்திருக்குது. இவங்களால் கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்கு போகவே முடியலை. ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடியுது, இவங்களுக்கு 3 months இந்த நோட்டீஸ் பீரியடு முடியுது. இப்போது சொந்த வீட்டுக்கு போக போகிறாங்க. நாளைக்கு குடியேற போகிறாங்கன்னா இன்றைக்கி அதுக்கு முந்தின நாள் போயிட்டு க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போகும்போது இந்த சங்கீதாங்கிற பொண்ணோட அக்கா அவங்க தான் போய் ஃபஸ்ட் டைம் அந்த வீடை ஓப்பன் பண்ணுறாங்க. ரெனோவேஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சு, நல்லா நோட் பண்ணுங்கள், ரெனோவேஷன் ஒர்க்கெலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் அந்த வீடு பூட்டி போட்டே தான் கிடக்கு. இந்த 1.5 மாதமும் இவங்களால் அங்கே போகவே முடியலை.
சங்கீதாவோட அப்பாவும் போல் அண்ணனும் போல் இவங்க ஃபேமிலியில் இருக்க யாருமே அங்கே போகவே முடியலை. ஸோ இப்போ தான் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்க அக்கா தான் ஃபஸ்ட் டைமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி இவங்களுக்கு முன்னாடியே அவங்க அக்கா தான் போய் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க க்ளீனிங் ஒர்க்குக்காக. இப்போது சங்கீதா அண்ணன், அக்கா, அம்மா இவங்க 4 பேருமே 4 பக்கமும், அதாவது அந்த வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சங்கீதா அவங்க அப்பா பார்த்துருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸில் கீழே மெயின் டோரை ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய ஹால் இருக்குமா. ஹால்லே ஒட்டி லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன் இருக்குமாங்க. ரைட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குமா. அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குமா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா. மாடியில், அதாவது உள்ளுக்குள்ளேயே இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கிறனால உள்ளே ஸ்டெப்ஸ் போகுமா. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனதுக்கப்புறம் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து சங்கீதாவோட ரூமாங்க மேலே இருக்கிறது. கீழே வந்து அவங்க அம்மாவும் அக்காவும் அவங்களோட 2 பப்பி வச்சுருக்கிறாங்களாம். இவங்களாம் வந்து கீழே தங்கிப்பாங்களாம். அண்ணனும் அப்பாவும் ஹாலில் படுத்துப்பாங்களாம். இதுதான் அவங்களோட வீட்டோட அமைப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் டைமாக இவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க அண்ணன் ஒரு சைடு, அம்மா ஒரு சைடு, சங்கீதா ஒரு சைடு, அக்கா ஒரு சைடுன்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தனித்தனியாக. கிச்சன் ஒருத்தர், ஹால் ஒருத்தர், ரூம் ஒருத்தர்னு சொல்லிட்டு இப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தமாங்க. சங்கீதாவோட அண்ணனோட குரல். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலையை போட்டுட்டு ஓடி போய் பார்த்துருக்குறாங்க. சங்கீதாவோட அண்ணன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பாடி பில்டரும் கூடங்க. அவர் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது வழுக்கி விழுந்து, அவர் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த அந்த மாப்பும் அந்த பக்கெட்டு, பிளாஸ்டிக் பக்கெட்டில் தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதில் வழுக்கி விழுந்தவர் பிளாஸ்டிக் பக்கெட்டை உடஞ்சிருக்குதுங்க. அவர் மேலே அந்த அளவு ஃபோர்ஸாக விழுந்திருக்கிறாரு வழுக்கி. அதில் விழுந்த ஃபோர்ஸில் அந்த பிளாஸ்டிக் உடஞ்சி இவர் கையில் கிழிச்சு இந்த இடம் ஃபுல்லாக பிளட்டு. அந்த ஹால் முழுக்க பிளட்டு. அவர் தான் ஹாலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஹால் முழுக்க பிளட்டு. அவசரமாக அவங்க அம்மா அவரை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் அவங்க வீடு வந்திருக்காங்க இல்லையா, அது பக்கத்துலேயே வந்து கிளினிக் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இப்போது சங்கீதாவும் அவங்களோட அக்காவும் மட்டும்தான் உள்ளே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு சத்தங்க, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்கு. கண்ணாடி வச்ச ஒரு விண்டோ. அந்த விண்டோவில் இருக்கிற கிளாஸை வந்து உங்கள் அக்கா வந்து தொடச்சிட்டு இருக்கும்போது லிட்ரலி அவங்க அழுத்தி கூட துடைக்கலையாங்க. இந்த படத்துலலாம் பறந்து போய் விழுந்தா கண்ணாடி உடையும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி சில்லு சில்லாக நொறுங்கி விழுந்துருக்குதுங்க. இது அவங்க கண்ணு முன்னாடியே நடந்திருக்குது. இத்தனைக்கும் அவங்க தொடக்கூட இல்லை, கீழே குனிஞ்சு அந்த தண்ணியை எடுத்து தண்ணியில் தொட்டுட்டு லைட்டாக புளிஞ்சிட்டு எடுத்து வைக்க போகும்போது உடஞ்சி நொறுங்கி விழுந்துருக்குது. அது அவங்க காலில் விழுந்து காலில் கீறி அவங்க கால் ஃபுல்லாக ரத்தம், அதாவது கிச்சன் முழுக்க ரத்தம். சங்கீதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலையை அப்படியே போட்டுட்டு இவங்க அக்காவையும் கூட்டுட்டு அதே கிளினிக்கு போயிருக்கிறாங்க. இப்படியே அடுத்தடுத்து சங்கீதாவுக்கும் ரத்தம், சங்கீதாவோட அம்மாவுக்கும் ரத்தம். வீடுக்கு பால் காய்ச்ச போகிறாங்க. நாளைக்கு குடி வராங்க, அங்கே இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும். சந்தோஷமான இந்த நேரத்தில் நாளே இந்த மாதிரி எல்லாருக்குமே காலில் கையில் ரத்த காயமானா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அந்த கிளினிக்கில் இருக்கிற டாக்டரே கேட்டிருக்கிறார், யாருப்பா நீங்கள், என்ன வரிசையாக எல்லாருமே வரீங்க, எதனா பிரச்சனையா வீட்டில், ஏன்னா போலீஸ் கேஸாக இருந்தால் சொல்லிடுங்கப்பா, நான் பார்க்க மாட்டேங்கிற மாதிரி அவரே பயந்துருக்கிறார். ஏன்னா ஒரே வீட்டை சேர்ந்த 4 பேருக்கு எப்படி அடுத்தடுத்து ரத்த காயம் வரும்? எதனா உங்களுக்குள்ள சண்டையா, வீட்டில் எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. இல்லை சார் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னால் அவரே சொல்லியிருக்கிறாரு, எதுக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்கம்மா, புது வீடுன்னு வேறு சொல்கிறீங்க, இப்போ இவ்வளோ ரத்த காவு வாங்குறதுனா எனக்கு சரியாக படலாமா, பார்த்து இருந்துக்கோங்க. என்னதான் கையில் காலில் ரத்த காயம் ஆனாலும் அவங்க அப்பாவும் அம்மாவும் உங்கள் அண்ணன் எல்லாருமே ரத்தத்தை சிந்தி தான், வேர்வை சிந்தி தான் அந்த வீடை வந்து வாங்கியிருக்கிறாங்க காசு கொடுத்து. ஸோ வேறு வழி இல்லை. அவங்களுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமா, சங்கீதாவோட அப்பா வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் கண்கோளாறாக இருக்குமா, புதுசாக இப்போ தானே வீடு வாங்கிட்டு வந்துருக்குறோம், சொந்தக்காரங்களும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, ஆனால் எதனா கண்கோளாறாக இருக்கும், நம்ம சுற்றி போட்டலாம், நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவங்க எல்லாரையுமே அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், உப்பு கல்லுப்பு வந்து ஒரு பவுலில், கண்ணாடி பவுலில் போட்டு நடு ஹாலில் வச்சுட்டு அது பக்கத்துலேயே லெமனை வச்சுட்டு ஒரு கிளாஸ் முழுக்க தண்ணியை பிடிச்சி அந்த வீட்டிலேயே டேப் வாட்டரை பிடிச்சி நடு வீட்டில் வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ சங்கீதாவுக்கு ஒரு டவுட்டுமா, எதுக்குமா உப்பை கொட்டி வைக்கிற, இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வைக்கிற, தண்ணியை வேற ஊற்றி வைக்கிற, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் அப்படி தான்மா, பூட்டியே கிடந்த வீடில் கொஞ்சம் பாசிட்டிவாக வைப் இருக்கும்,
நமக்கு அதனால தான் இந்த கண்கோளாரெல்லாம் விரட்டுறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்குமே இந்த சங்கீதாவோட அக்கா, சங்கீதாவோட அண்ணன் 3 பேருக்குமே வேறு லெவலில் இருந்திருக்குதுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை தான் கூப்பிட்டுருக்குறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் இல்லையா, இவங்களோட திங்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் சங்கீதாவோட அப்பா வேலைக்கு போயிட்டார். இப்போ சங்கீதாவோட அம்மா தான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த புது வீட்டுக்கு சங்கீதாவோட அம்மா மட்டும்தான் போய் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. இவங்க எல்லாருமே இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க யாருக்குமே தூக்கம் கிடையாது. இப்போ நாள் அவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பால் காய்ச்சணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் 6 மணிக்கு மேலே அவங்களால பால் காய்ச்சவும் முடியாமல் போயிருக்குது. அதுக்கு ஒரு சில குடும்ப சூழ்நிலை காரணங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அதுவும் இவங்களுக்கு ஒரு தடங்கல் மாதிரி இருந்திருக்குதுங்க. டைமிங்கை மிஸ் பண்ணிட்டோம். அவங்க அம்மா வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறவங்களாம். ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்களாம். ஸோ பாலும் காய்ச்சலை. அன்னைக்கு நைட்டு புது வீடுனால யாருக்குமே தூக்கம் வராது. சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் தூக்கம் வராது அவ்வளோ சீக்கிரம். இந்த வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மேண்டட்ரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் கீழே ஹாலில் உட்காந்துக்கிட்டு 12:30 மணி வரைக்கும் எல்லாருமே பேசி அரட்டை அடிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கலாய்ச்சிட்டு இருந்திருக்கிறாங்க ஜாலியாக குடும்பத்துக்குள்ளே. அப்போது 12:45 இருக்குமாங்க. அந்த ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி இப்படி ஒரே மாதிரி ஊழ விட்டுட்டு இருக்குதுங்களாம். இதை கேட்ட உடனேயுமே இவங்க அப்பாலேருந்து இவங்க அண்ணன்லேருந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு டைமை பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாய்ங்கெல்லாம் கத்த தான் செய்யும், இதெல்லாம் வந்து ஒரு இதாக பார்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ரத்த காயம் ஆனதுக்கே இவங்க எல்லாரோட ஃபேஸும் ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போன மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதாங்க, மறுபடியும் இந்த நாய்ங்க எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி ஊழ விடுதுங்க. இப்போது இவங்களுக்கு சவுண்டு அதிகப்படியாக கேட்குது. இவங்க வீட்டு கிட்டக்க நின்று கத்துற மாதிரி கேட்குது. இவங்க அப்பா போயிட்டு இவங்களோட மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குமா. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யார் நிற்கிறாங்கங்கிறது தெரியுமா. ஓப்பன் பண்ணி பார்த்தா வாசலில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாய்ங்க நின்று இவங்க வீட்டை பார்த்து ஊழ விட்டுட்டு இருக்குதுங்களாம். ஒன்று சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இவங்க வீட்டை மட்டும்தான் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி கத்திட்டு இருக்குதுங்க. இப்போ இவங்க அப்பாவுக்கே ஒரு மாதிரி கெட்ட சகுனமாக தெரிஞ்சிருக்குது. அவருக்கு இதெல்லாம் இப்போ பிள்ளைங்க கிட்ட சொன்னால் அதனால் ரொம்ப பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஹாலில் இருக்கிற எல்லாருமே இங்கே பாருங்கள், எல்லோரும் தூங்க போங்க, போய் தூங்குங்க, காலையில் பேசிக்கலாம், எதுனாலும் போதும், நான் காலையில் வேலை இருக்குல்ல, போப்பான்னு சொல்லி எல்லாரையும் விரட்டி விட்டுருக்காருங்க. இப்போது ஹாலில் சங்கீதாவோட அப்பாவும் அண்ணனும் படுத்து தூங்குறாங்க. கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமில் அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் 2 பப்பி இருக்காங்க இல்லையா, அந்த டாக்ஸ், அவங்கள வச்சுக்கிட்டு தூங்குறாங்க. மேலே மாஸ்டர் பெட்ரூமில் சங்கீதா மட்டும் படுத்து தூங்கலை. அவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, தூக்கம் வரல. புது வீடுங்கிறனால மொட்டை மாடி போகலான்னு தோணுது. ஆனால் அப்பா எதனா திட்டுவாருன்னு சொல்லிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சத்தங்க. பாத்ரூமில் டேப்பில் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிற சத்தம் கேட்குது. என்னடா அது நம்ம கரெக்டாக இல்லையா, இல்லை ஒருவேளை ரெனோவேஷன் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கலையா, ப்ளம்பர் ஒர்க் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சோம்பேறித்தனத்தில் மறுபடியும் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது இப்போது டேப் வாட்ரு அதிகப்படியாக விழுகுது. அந்த டேப்லேருந்து வாட்ரு வந்து அதிகமாக விழுகிற சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா பாத்ரூமில் சவுண்ட் வரும் இல்லையா, அந்த சத்தம் கேட்குது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயத்தில் சரி எந்திரிச்சு போய் பார்ப்போமா வேணாமான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்ரூமே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. போகலாமா வேணாமா, ஏன்னா எல்லாருமே கீழே இருக்கிறாங்க. இவங்க வீட்டில் மொத்தமே 5 பேர், சங்கீதாவை சேர்த்து 4 பேர் கீழே தான் இருக்கிறாங்க. மேலே யார் இருக்கா, இந்த பாத்ரூமில் யார் இருக்கா, போகலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே எந்திரிக்கிறாங்க. சங்கீதா அவங்க அண்ணனுக்கு ஃபோனு அந்த நம்பரை எடுத்து வச்சுட்டு டயல் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனோட நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது பாத்ரூமில் ஃப்ளஷ் சவுண்ட், யாரோ ஒருத்தவங்க பாத்ரூமில் ஃப்ளஷ் பண்ணுறாங்க. தூக்கி போட்டிருக்குதுங்க அந்த பிள்ளைக்கு. வேமா ஓடி வந்து மறுபடியும் அந்த காட்டிலே உட்காந்துருக்குறாங்க. இப்போது ரொம்ப நேரமாக ஒரு 5 நிமிஷமாகவே அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா, உள்ளே போய் பார்க்கலாமா வேணாமா, இல்லை நமக்கு இதெல்லாம் ஆலோசனேஷனா, ஏன்னா அவங்க அக்காவும் அண்ணனும் இவங்களும் சேர்ந்து என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. ரத்த காயம் ஆச்சு, டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எதனா அமானுஷம் இருக்குமா பேய் இருக்குமான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க. அதோட ஒரு பிரதிபலிப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இவங்களே மனசை தேத்திக்கிட்டு இருந்தாலும் யாராச்சும் இருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துருவோம். போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே யாருமே இல்லை. சி நம்ம மனப்பிரம தான், வந்து படுப்போன்னு சொல்லிட்டு வந்து படுத்தா 2 நிமிஷத்தில் மறுபடியும் அந்த சத்தம். டேப் வாட்டரை யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க, பாத்ரூம் ஃப்ளஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் இவங்க போய் பார்க்குறாங்க, உள்ளே யாருமே இல்லை.
இப்படியே 2-3 தடவை நடந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம தலகாணியை வந்து மேலே வச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. தூங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த பேண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, பெல்ட்ஸ் பேண்ட்டு 2 உரசுனா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, டக் டக்குன்னு, அந்த சத்தம் இந்த பொண்ணோட ரூம்குள்ளே கேட்குது. தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுற பொண்ணு எந்திரிச்சு தலானி எடுத்துகிட்டு பார்த்தா இந்த பொண்ணோட மெயின் டோர் இருக்கு இல்லையா, ரூமோட மெயின் டோர் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி லாங் ஹேர், வெறும் முடி மட்டும்தான் இருக்குது. யாருமே இல்லை, புகையோ எந்த ஒரு உருவம் எதுவுமே கிடையாது. லாங் ஹேர், வெறும் முடி மட்டும் நின்னா எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி ஒன்று நின்றுட்டுருக்கு. தரையில் உரசிக்கிட்டு இருக்கு அந்த முடி. அதுதான் அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு சத்தம் கேட்டிருக்கு, அந்த பெல்ட் பேண்ட்டில் உரசுற மாதிரி. இதை பார்த்துட்டு நானாக இருந்தால் அலறி அடித்து கத்திருப்பேங்க. ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அதை பார்த்த உடனேயுமே பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்து அங்கனே படுத்து தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா உள்ளே வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. நைட்டு இவ்வளோ அமானுஷங்கள் நடந்ததுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. வெளியே யாருக்காச்சும் எதனா நடந்திருக்கான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு கீழே போனால் அவங்க அண்ணனும் அப்பாவும் வெளியே போயிட்டாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ அவங்க அக்காவும் அம்மாவும், அம்மா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அக்கா ஹாலில் டைனிங் டேபிள் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஃபேஸே சரியில்லை, எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு நடந்த மாதிரி அக்காவுக்கு எதனா நடந்திருக்குமோ, சரி கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் கேட்டிருக்கிறாங்க. என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க, உன் ஃபேஸே சரியில்லைன்னு கேட்கும்போது, இல்லடி நைட்டு முழுக்க ஒரே கெட்ட கனவு, பேய் கனவாக வருது, எனக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக வருது கனவு, யாரோ ஒருத்தர் என்னை கொல்ல வர மாதிரி இருக்குது, என்னை கழுத்தை நெரிச்சு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அக்கா எனக்குமே வந்து இந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. நைட்டு வந்து தூக்கத்தில் கனவில் வந்து எனக்கு டேப் வாட்டர்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் இந்த முடியை போட்டு யாரோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரியெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு உண்மையாகவே நடந்த விஷயத்த கனவுன்னு நினச்சிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் அவங்க அக்காவுக்கும் ஒரு அமானுஷம் நடந்திருக்கு இல்லையா, ஒருவேளை இவங்களுக்கும் அது கனவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் கண்டதையும் பேசிகிட்டு இருக்காதீங்க, புது வீட்டில் வச்சு இந்த மாதிரி நெகட்டிவாலாம் பேசாதீங்க, முதல்ல சாப்பிட்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறமா அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவாக வருது, எனக்கு மேலே வந்து யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா கோவிலுக்கு கூட்டு போயிருக்கிறாருங்க. ஈவினிங்காக எல்லாருமே கோவிலுக்கு கூட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு சங்கீதாவோட அண்ணன் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டுக்காக 7 நாள் ப்ராக்டிஸ், அதில் நாள் இன்னைக்கு. ஸோ அவர் அன்டைமில் தான் வருவார், 3:30 மணிக்கு மேலே தான், விடிய காலையில் தான் வருவார்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு போயிட்டார். இப்போது சங்கீதாவோட அம்மா, சங்கீதாவோட அக்கா, இந்த 3 பொண்ணுங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் சங்கீதாவோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சங்கீதாவுக்கு தூக்கமே வரல. மணி 12:30 ஆகுது. 12:30 மணிக்கு தூக்கமே வராமல் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்த பொண்ணுக்கு அகைன் ஒரு சத்தம் கேட்குதுங்க. இப்போ அந்த டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது, யாரோ ஒருத்தர் அழுகுறாங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு லேடிஸ் வாய்ஸ் தான் கேட்குது. பக்கத்தில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை அக்கா எதனா அழுகிறாளா இல்லை அம்மா அழுகிறாங்களான்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா இவங்களோட பெட்ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக தான் இருக்குது. ஃபேன் ஓடுற சத்தம், ஏசி ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்குது. பார்த்தா அவங்க அம்மாவும் அக்காவும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெளியே இருந்து தான் சத்தம் வருது, கீழே இருந்து தான், ஹாலில் இருந்து தான் சத்தம் வருதுங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் பாத்ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே யாரும் இல்லை, அந்த சத்தமும் இல்லை, கீழே தான் கேட்குது. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி ஸ்டெப்ஸில் அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போதே கீழே அழுகிற சத்தம் அதிகமாக கேட்குது. யாரோ ஒருத்தவங்க வெம்பி ஒரு மாதிரி, இந்த வாய்ஸே ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்திருக்குதுங்க, ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த பொண்ணுக்கு பயம் இல்லை. யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, திருடனாக இருக்குமோ, திருடியாக இருக்குமோங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் இந்த பொண்ணு ரொம்ப போல்டான பொண்ணுங்க. இந்த இன்னும் போக உங்களுக்கே தெரியும். கீழே போய் பார்த்தா யாருமே இல்லை, ஹால்லையும் யாரும் இல்லை, கிச்சன்லையும் யாரும் இல்லை, அந்த பெட்ரூம்லையும் யாரும் இல்லை, டாய்லெட்லையும் பார்த்துட்டாங்க, யாருமே இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸில் ஏற போகிற பொண்ணு சைடு கண்ணில் பார்த்துருக்குறாங்க, கிச்சனுக்குள்ளே யாரோ ஒருத்தர் கிச்சன்லேருந்து இந்த பொண்ணை வந்து எட்டி பார்க்குறாங்க. அதை இந்த பொண்ணு சைடு கண்ணில் பார்த்துட்டாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. மறுபடியும் இங்கிட்டு திரும்பினாங்கன்னா சைடு கண்ணில் தெரியுது ஏதோ ஒரு உருவம் நிற்கிது அங்கே. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, எவனோ வந்துட்டான் இல்லை எவ்வளோ வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே நைஃப் இருக்குமாங்க, இவங்களோட டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் மேலே நைஃப் இருக்கும் இல்லையா, அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வேகமாக போயிருக்கிறாங்க. யாரா என்னன்னு சொல்லி கத்திக்கிட்டே போயிருக்கிறாங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா லிட்ரலி இவங்க கண்ணு முன்னாடி ஒரு கருப்பு உருவம், அதே மாதிரி முடியை ஃபுல்லாக கீழே தர வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்குதான். அது இவங்க கண்ணு முன்னாடி மறையுதாங்க. புகை, எனக்கு இப்போ கூட புல்லரிக்குது.
அப்படி புகை மாதிரி கிளம்பி மறையுதாங்க. இவங்க இந்த பொண்ணு கண்ணு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ல மறைஞ்சிருக்குது. கத்தி அங்கனக்குள்ளேயே போட்டுட்டு இவங்க கத்தவே கிடையாது, கத்தல, அழுகல. நேரா அந்த ஸ்டெப்ஸை நோக்கி நடக்க போகும்போது, அதாவது மேல ரூமுக்கு போகும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. இந்த டோர் வந்து நாக் பண்ணும்போது டைம் 1:15 மணிக்கு வீட்டு கதவை யார் தட்டுவா? அண்ணன் விடிய காலையில தான் வரேன்னு சொல்லியிருக்கிறான். அப்பாவும் காலையில் 6-6:30 மேலே தான் ஷிஃப்ட் முடிஞ்சு வருவார் வீட்டுக்கு. அப்போ டோரை நாக் பண்ணுறது யாரு? இப்போதான் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இதுவே உண்மையா பொய்யான்னு இந்த பொண்ணுக்கு தெரில. ஏன்னா இன்னுமே அந்த பொண்ணு வந்து இந்த இதுலலாம் நம்பிக்கை இல்லாத ஒரு பொண்ணு தாங்க. ஹாலுசினேஷனாக இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் சங்கீதா. சரி, யாருன்னு சொல்லி பார்க்கலான்னு போய் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா ஒரு விண்டோ இருக்குன்னு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அண்ணன் கால்லெல்லாம் ஒரு மாதிரி சேராக இருக்குது, ஒரு மாதிரி வேர்த்து ஒரு மாதிரி விறுவிறுத்து போய் வந்திருக்கிறாரு. டோரை ஓப்பன் பண்ணி, டேய் அறிவு இருக்கா, அன்டைமில் வந்திருக்கிற, நீ தான் காலையில் தானே வருவேன்னு சொன்ன, 4 மணி 4:30 மணி ஆகும், நீ இப்போ எதுக்கடா வந்து டோரை நாக் பண்ணிட்டு இருக்கிற, என்ன ஃபோன் போட மாட்டியா? அதுக்கு அவங்க அண்ணன் எதுவுமே பேசலையாம், அமைதியாக ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே இருந்திருக்கிறாரு அவங்க சங்கீதாவை, தங்கச்சியை. ஏய் உன் மொழியே சரியில்லையே, கை கால்லாம் கழுவிட்டு வர மாட்டியா? வெளியே டேப் இருக்குல்ல, டேப் வாட்டரில் போயிட்டு கழுவிட்டு வா, இப்படியேவா வருவ, ஷூவை கூட கலட்டாமல் வர? எதுவுமே பேசலை, அமைதியாக அவர் பாட்டுக்கு போயிட்டு ஹாலில் இருக்கிற அந்த சோஃபா மேலே உட்காந்துருக்கிறாருங்க. இப்போது டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த விண்டோவையும் லாக் பண்ணிவிட்டு சங்கீதா வந்து அவங்க அண்ணனை திட்டாத வார்த்தையே கிடையாதான். லூசாடா நீ, என்ன சொன்னாலும் வந்து பேசவே மாட்டேங்கிற, என்ன தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ, தூக்கத்தில் இருக்கிற நானே, இப்போ தான் வேறு ஒரு உருவத்தை வேற பார்த்தேன். அதுக்கும் அவர் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. போடா இவனேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மேலே அவங்க ரூமில் போய் படுத்து தூங்க போயிருக்கிறாங்க. தூங்கிட்டாங்க. 3:15 அதிகாலை 3:15க்கு யாரோ ஒருத்தவங்க கதவை போட்டு டக் 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 தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சங்கீதா ஆல்ரெடி டிஸ்டர்ப்ல தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சவுண்டு கேட்டோடனே டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தூக்கத்தில் யாருன்னு தான் பாருண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் படுத்துட்டாங்க. சங்கீதா இப்போ கீழே இறங்கி வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்க அண்ணன் ஹாலில் தான் உட்காந்துருக்கிறாரு. கதவை போட்டு டொம் 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 டொம்னு வெளியே யாரோ தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் அறிவு கட்டவனே, கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்களே, நீ இருக்குன்னு சொல்லிட்டு தானே நானே மேலே படுத்துருக்கிறேன், போய் ஓப்பன் பண்ண மாட்டியாடா? எதுவும் பேசலை, அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கிறாரு எதையோ யோசிச்சுக்கிட்டே. இப்போது இவரை திட்டிக்கிட்டே, உனக்கு இருக்குது, இப்போ அப்பா தான் வந்திருக்கிறாரு, நான் அப்பா கிட்ட உன்னை சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி இவங்களை திட்டிக்கிட்டு தான் இப்படி பார்த்தா சங்கீதாவோட அண்ணன் வெளியே நிற்கிறாரு. சங்கீதாவுக்கு தூக்கி போட்டுருக்குதுங்க ஒரு மாதிரி. எப்படிங்க இருக்கும் அந்த சுச்சுவேஷனில்? இப்போ சங்கீதாவோட அண்ணன் வெளியே நிற்கிறாரு இல்லையா, அவர் திட்டுறாரு, என் அறிவு கட்டவில்லை, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டியா? எத்தனை மிஸ்டு கால் கொடுக்குறது, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன். இல்லை சைலண்டில் போட்டு வச்சுருக்கேண்ணா. சரி எதுக்கு இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி நிற்கிற, என்ன பிரச்சனை உனக்கு, இவ்வளோ நேரம் என்னை இது பண்ணி விட்டு, நான் தான் சொன்னேன்ல அன்டைமில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு, அம்மாவாச்சு கீழே தூங்கியிருக்கலாம்ல, ஏன் எல்லோரும் மேலே தூங்குறீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ளே வரும்போது அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, டேய் நீ இப்போ தானடா வந்த, நீ இங்கே தானடா உட்காந்துருந்த, இப்போ எப்படா மறுபடியும் வெளியே போனேன், வெளியே இருந்து எப்படா வந்த, இப்போ தான்டா உன்னை பார்த்துக்கிட்டு திட்டிக்கிட்டே தான்டா நான் வந்து கதவை திறந்தேன், என்னடி உளர்ற, பைத்தியமா நீ, தூக்கத்தில் வந்து கதவை திறந்தியா, என்னத்தையா சொல்லிட்டு இருக்காத, சும்மாவே எனக்கு பயமாக இருக்குது, ஆல்ரெடி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை தள்ளி விட்டுட்டு உள்ளே வந்த மனுஷனுக்கு அந்த சோஃபா மேலே உட்கார்ந்துருந்தது அவங்க அண்ணன். ஆனால் இப்போ அவங்க அண்ணன் உருவத்தில் இருந்த அந்த அந்த ஆத்மா இந்த பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, ஒரு மாதிரி கருப்பு ஷேடோவா முன்னாடி முடியெல்லாம் தொங்க விட்டு, அதே உருவம் ஹாலில் அந்த அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. இவங்க அண்ணனா உட்காந்துட்டு இருந்த இடத்துல அந்த உருவம் இருக்குது. சங்கீதாவோட அண்ணன் கண்ணுக்குமே அது தெரிஞ்சிருக்குது. 2 பேருமே பார்த்துட்டு கதவை கூட மெயின் டோரை கூட மூடாமல் ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிறாங்க. அந்த டைமில் எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? அவங்க முன்னாடியே கிராஸ் ஓவர் ஆகி அப்படியே போய் மறைஞ்சிருச்சாங்க கிச்சனுக்குள்ள. இந்த பொண்ணு கத்தாம அழுகாம ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சங்கீதாவோட அண்ணன் அழுது ஊரை கூட்டி கத்துறாரு. இவர் கத்தின கத்துல இவங்க அம்மாவும் அக்காவும் எந்திரிச்சு மேல இருந்து ஓடி வராங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதாவோட அண்ணன் அழுக ஆரம்பிக்கிறார், தேம்பி தேம்பி அழுதாராம். மா நான் இந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தம்மா, ஒரு மாதிரி பேய் மாது, இந்த வீடு வேணாமா நமக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி அழுது இருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து அவரை சமாதானப்படுத்தி கீழே சாமி ரூம் கூட்டு போயிட்டு விபூதிலாம் போட்டு அவரை படுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு. சங்கீதாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களுக்குமே ஒரு மாதிரி பயமா இருந்திருக்குது, ஏன்னா லைவா பார்த்துட்டாங்க. இப்போ இதனால் வரைக்கும் ஹாலுசினேஷனாக இருக்கும், நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம்னு நினச்ச பொண்ணுக்கு இப்போ அவங்க அண்ணனும் இந்த மாதிரி பார்த்து பயந்தா
அதே தானே இவங்க கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குது. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் இவங்க பார்த்தது எல்லாமே உண்மைங்கிறத சங்கீதா புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா வராரு. வந்ததுக்கப்புறமா மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்களை வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்துடுறாங்க. ஒரு வார்த்தை கூட இந்த வீடை காலி பண்ணிடலாம், இந்த வீட்டை விட்டு போயிடலாங்கிற வார்த்தை அவங்க அப்பா வாயிலையும் வரல, அவங்க அம்மா வாயிலையும் வரல. ஸோ அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அகைன் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கும் போல் லீவ் போட்டு வீட்டிலேயே படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. 5 பேருமே அவங்க வீட்டில் ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்துக்கிறாங்க கீழே. அப்போது ஒரு 12:45 இருக்குமாங்க. சங்கீதாவுக்கு ஏதோ ஒரு தாட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், யாரோ ஒருத்தர் சங்கீதாவை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்குது. டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாங்க. வரிசையாக எல்லோரும் படுத்துருக்குறாங்க. சங்கீதாவுக்கு அடுத்து அவங்க அம்மா, அவங்க அக்கா, அப்பா, அண்ணன் தான் லாஸ்ட்டாக படுத்துருக்கிறாரு. இப்போ எந்திரிச்சு ஒரு பார்வை பார்க்குறாங்க. எல்லாருமே வரிசையாக படுத்துருக்குறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு படுக்க போகும்போது சங்கீதாவுக்கு ஒரு மாதிரி வேர்த்து பயந்துட்டாங்க. எதையோ பார்த்துட்டாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அண்ணன் வந்து பிளாக் கலர் டிஷர்ட் தான் போட்டிருக்காருன்னு நினச்சிட்டு பார்த்துட்டு அப்படியே படுக்க போனவங்களுக்கு இப்போ தான் கவனிச்சிருக்கிறாங்க, அவங்க அண்ணன் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறாரு. அவருக்கு மேலே அவர் குப்புறப்படுத்திருக்கிறாரு. அவர் முதுகுக்கு மேலே இந்த முடி லென்த்தாக அவரோட கால் வரைக்கும் முடி இருக்குதாங்க. இவங்க பார்த்தாங்க இல்லையா ஒரு உருவம் முடியோட, அந்த உருவம் அவங்க அண்ணனோட முதுகில் படுத்து கிடக்குதான். வெறும் முடி மட்டும்தான் இருக்குதான், ஆள் இல்லை. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு வந்து கத்தவும் இல்லை, அழுகவும் இல்லை, யாரையும் எழுப்பவும் இல்லை. பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஒருவேளை பார்த்தது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு பார்த்தா, இப்போ நான் தான் அந்த முடின்னு வச்சுக்கோங்களேன், முடி இப்படி இருக்குன்னா அங்கிட்டு சங்கீதா வந்து ரைட் சைடில் இருக்காங்கன்னா இந்த முடியை இப்படி தூக்கிட்டு அந்த உருவம் பார்த்துருக்குதுங்க சங்கீதாவை. இப்போ சங்கீதா கத்தவும் இல்லை, அவங்க அண்ணனை வந்து அலாட் பண்ணவும் இல்லை. எக்கடை கெட்டு போடான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில் சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. சங்கீதா படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதாங்க. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கதறல் சத்தம், ஏதோ வேற ஒருத்தரோட வாய்ஸும் அவங்களோட அக்காவோட வாய்ஸும் சேர்ந்து கேட்குது. கண்ணை முடிச்சு என்னடா ஏதுன்னு சொல்லி என்னமோ ஏதுன்னு சொல்லி கண்ணை முடிச்சு எல்லாரும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. சங்கீதாவோட அக்கா அவங்களோட நகத்தை வச்சு அவங்க ஃபேஸை ஃபுல்லாக பரண்டிக்கிட்டு முடியெல்லாம் ஒன்றா பிச்சு 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 போடுறாங்களாங்க. வீட்டில் நடு வீட்டில் சுற்றி ஓடுறாங்களாம், வீட்டை சுற்றி ஓடுறாங்களாம். ஐயோ அம்மா எரியுது எரியுதுன்ட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு ரத்தத்தோட ஓடுறாங்களாங்க. அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து தடுக்க பார்க்குறாங்க அவங்கள. இம்மா சொன்னா கேளுமா இங்கே மாமான்னு சொல்லிட்டு அமுக்க பார்க்குறாங்க அவங்கள. ஆனால் அவங்க கட்டுப்படவே இல்லை யாருக்குமே. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு 1:30 மணி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே பயந்துருக்குறாங்க. அவங்களாவே இல்லை, அவங்க என்னமோ யாரோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாய்ஸே டபுளாக கேட்டிருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க விட்டா அவங்களோட முகத்தை அவங்களே பரண்டி கிழிச்சிருவாங்களாம். சதையெல்லாம் பரண்டி எதனா ஆயிரப்போகுது, எதனா உயிர் சேதம் ஆயிரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்களோட கால் 2ஐயும் அவங்க அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து கால் 2ஐயும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் இந்த சங்கீதாவும் அவங்க கழுத்தையும் கையவும் பிடிச்சி கட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கயிறும் இல்லை எதுவும் இல்லை, அவசரத்துக்கு அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேராலையும் சமாளிக்க முடியல அவங்க அக்காவை. ஒரு மாதிரி உதறாங்களாம், கையை காலை உதறாங்களாம், கையை வச்சு பரண்டுறாங்களாம். இவங்க அம்மாவை கடிச்சு வச்சுட்டாங்களாம், கையில் இந்த இடத்துல வந்து கடிச்சு வச்சுட்டாங்களாம், கழுத்தை கடிக்க போகிறாங்களாம் சங்கீதாவை. இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாதான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து அவங்களோட சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு இப்போ புது வீட்டுக்கு போன இடத்துல இவங்களோட சங்கீதாவோட சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாராம். அவருக்கு சாமி வருமாங்க, கருப்பசாமி வர அவரை உடனே கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் வந்து சொல்லியிருக்காங்க, சங்கீதாவோட அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ சங்கீதாவோட அப்பா அவருக்கு ஃபோன் போட்டுட்டு இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அதை நோக்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பக்கத்துல தான் ஒரு 2 நிமிஷம் தானா நடந்து வர கேப்ல தான் இருந்திருக்கு. அவர் ஓடி வந்திருக்கிறாரு அன்டைம்ல 1 மணிக்கு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. இப்போ சங்கீதாவோட அக்கா ரொம்ப அவங்கள உதச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாயிடுறாங்க. இருந்தாலும் இவங்க கையை காலெல்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு ஓட பார்த்துருக்குறாங்க. வெளியே எந்திரிச்சு ஓட பார்க்கும்போது இவங்க அண்ணனுக்கு சரியான மிதியா நெஞ்சிலேயே. அவருக்கு அடுத்த நாள் வரைக்கும் அந்த வலி இருந்துச்சாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அந்த பொண்ணு மிதிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க அப்பாவை பரண்டி இருக்கிறாங்க மூஞ்சில. அவங்க அப்பாவுக்கு ரத்த காயம், அம்மாவை ஆல்ரெடி கடிச்சு வச்சுட்டாங்க. சங்கீதாவையும் இப்போ கடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. வரும்போது அப்படின்னு ஒரு சத்தமாங்க. சித்தப்பா, சங்கீதாவோட சித்தப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாருங்க.
அவர் வந்து கால் எடுத்து உள்ள வச்சதுக்கு அப்புறமா தான் சங்கீதா இந்த மாதிரி ரொம்ப உக்கிரமாகி வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல சாமி வந்து கருப்பசாமி வந்து அவர் கத்துல அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்களாங்க இவங்க வீட்டுக்கு. நைட்டு 1 மணி 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள இது நடக்குது. அப்போ இவர் கத்துல வெளியே இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே பயந்து போய் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வெளியே. செம்ம கூட்டமா அந்த ஏரியாவே வந்துருச்சான். எல்லாருக்கு முன்னாடியும் சங்கீதாவோட அக்கா ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கத்துறது, அடிக்கிறது, ஏய் விடுறா. யாரு இவர் கருப்பசாமி வந்து இவர் ஒரு பக்கம் கத்துறாரு, அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. அதாவது சாமி வந்து ஆடுறாரு இல்லையா, அவர் ரொம்ப உக்கிரமா இருக்காரு. அப்படியே சுத்தி வராராம். இவங்க 4 பேரும் பிடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சுத்தி வராராம். வந்துட்டு தூக்குங்கடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. பூஜை அறைக்கு தூக்கிட்டு போய் உள்ள வச்சதுக்கு அப்புறமா எரியுது. அவங்களோட வாய்ஸே கிடையாதாங்க. சங்கீதாவோட அக்கா வாய்ஸ் சேர்ந்து தான் இவ்வளவு நேரம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ டோட்டலாவே வேற ஒரு பொம்பளையோட வாய்ஸ். எரியுது என்னை விட்டுரு. யாரு இவர் சாமி வந்து ஆடுறாரு இல்லையா, அவர்கிட்ட என்னை விட்டுரு, நானா இங்க வரல, என்னை ஏவி விட்டாங்க, என்னை வந்து விட்டுரு, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு கத்துதாங்க. கத்துக்கு சங்கீதாவோட அம்மாவா இருக்கட்டும், சங்கீதாவா இருக்கட்டும், அந்த ஏரியால இருக்கவங்களா இருக்கட்டும், ஈரக்கொலை நடுங்கிருச்சாங்க. இவங்க 2 பேரும் கத்துறது, ஒன்னு நல்ல சக்தி இன்னொன்னு தீய சக்தி, 2 சேர்ந்து கத்தும் போது நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படிங்க இருக்கும்? இப்போ அந்த ஆத்மா கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே சாந்தமா இருக்குதுங்க, அமைதியா இருக்குது. அதுக்கு காரணம் இவர் சில பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அங்கே வச்சு அருவாள் இவங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. இவங்க வீட்டில் எப்பயுமே வந்து ஒரு கருப்பசாமியோட அருவாள் ஒரு 4 அடி 5 அடி சொன்னாங்க. அவ்வளோ பெருசா இருக்குமாங்க அவங்க வீட்டில், அவங்க சித்தப்பா வீட்டில். அவர் கருப்பசாமி வந்து ஆடுறவர். அந்த அருவாளை எடுத்துட்டு வந்து, அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த அருவாளை எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சு அதில் சில பூஜைகள் அந்த கட்டி இருக்கிறாருங்க, கயிறு மாதிரிலாம் வச்சு கட்டி அந்த பொண்ணு நடுவில் உட்கார வச்சு நிறையா என்னென்னமோ பேசியிருக்கிறாருங்க, மந்திரம்லாம் உச்சரித்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க அம்மாவை பார்த்து, சங்கீதாவோட அம்மாவை பார்த்து, ஏய் உங்ககிட்ட நான் எச்சரிக்கை கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்திருக்கிறாருங்க. இப்போ அவங்க அம்மா பயந்த தோரணையில், ஆமாங்கய்யா என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் மறைச்சிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வீடுங்கய்யா, ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி ரொம்ப உழைச்சி வாங்கினதுங்கய்யா, அதனால தான் எல்லாரும் பயந்துருவாங்களோன்ட்டு நான் மறைச்சிட்டேன். இப்போ உன் உயிர் போனால் பரவாயில்லையா, உன் குழந்தையோட உயிர் போனால் பரவாயில்லையாம்மா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அரட்டி இருக்கிறாருங்க. இப்போதான் இவங்களுக்கு சங்கீதாலேருந்து அவங்க அண்ணன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க வீட்டை க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வீடை மூடுறதுக்கு முன்னாடி உள்ள உப்பு ஒரு கண்ணாடி பவுல்லையும் எலுமிச்சம்பழமும் கண்ணாடி கிளாஸில் வந்து ஒரு தண்ணி வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அடுத்த நாள் காலையில் இவங்க அம்மா தான் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா. வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு நாள் நைட்டில் எலுமிச்சம்பழம் அழுகி போய் ஒரு மாதிரி கருகி போயிருந்துருக்குதுங்க, காஞ்சி போய் கருகி போயிருந்துருக்குது. ஒரு நாள் நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் கூட ஆயிருக்காது இவங்க போய் ஓப்பன் பண்ணுறது. உப்பு வச்சிருந்த அந்த ஜாடி உடஞ்சி, கண்ணாடி பவுல் உடஞ்சி ஒரு மாதிரி செதறி கிடந்திருக்கு உப்பு ஹால் முழுக்க. கண்ணாடி கிளாஸில் தண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த தண்ணியில் ரத்தக்கரை. எப்படி இது சாத்தியம்? இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க கடவுள். இந்த வீடு வேணாம், இங்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி வந்து இப்போ அந்த சாமி ஆடுறவங்க, அந்த கருப்புசாமி வந்து ஆடுறவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாருங்க. எனக்கு இப்போ கூட புல்லரிக்குது. அவங்க வீட்டில் வந்து ரத்தக்காயம் காட்டியிருக்கிறார். ரத்தக்காவு வாங்கின முதல் நாள் வந்து நீங்கள் வந்த அன்னைக்கு ரத்தக்காவு வாங்குச்சா? ஆமா சாமி. ஏன் நீ போகலை? எதனால் நீங்கள் இங்கேயே அடம் பிடிச்சிருந்தீங்க? அடுத்த நாள் உனக்கு இந்த மாதிரி ஒரு காட்டுச்சா? கருகி போச்சா? உன்னோட இதில் ரத்தக்கரை இருந்துச்சா? உப்பு பவுல் உடஞ்சி போச்சா? ஆமாங்கய்யா. அப்புறம் எதுக்கு நீ போகலை? வெளியே பைரவர் வந்து உங்களுக்கு அறிகுறி காட்டினாரா? ஆமாங்கய்யா. அவங்க வீட்டுக்காரர், அதாவது சங்கீதாவோட அப்பா ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தாரா, நாய் எல்லாம் குலைச்சிட்டு இருந்துச்சா, ஊழ விட்டுட்டு இருந்துச்சா? இவ்வளோ அறிகுறியையும் தாண்டி நீங்கள் இருப்ப, உன் உயிருக்கு இதுனா நான் என்ன தாய் இப்போ என்கிட்டே வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமாக இருக்கிறாருங்க. எல்லாரும் சேர்ந்து அவர் காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அப்போ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அவங்க அக்காவுக்கு வந்து என்னென்னமோ இந்த பரிகாரம் பூஜை எல்லாம் பண்ணி இன்னொருத்தரும் வந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவரையும் வர வச்சு இவங்க அக்காவுக்கு பேய் ஓட்டி அதுக்கப்புறமா அவங்க அக்கா வந்து நார்மலாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களோட வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க செகண்ட் ஹேண்டில் வீடு வாங்கினால தான் அங்கே ஆல்ரெடி ஒரு ஆத்மா இருந்திருக்குமோ, அந்த ஆத்மா தான் இப்போ அவங்க அக்காவோட உடம்புக்குள்ளே புகுந்துருச்சோ, அதுதான் இப்போ இவங்க வீட்டையே ஆட்டி படைக்குதோன்னு தான் நானும் நினச்சேன். இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில்
இதையும் அந்த சாமியாடி அவர் தான் கருப்பசாமி தான் சொல்லியிருக்கிறாரு. அவங்க வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது, இவங்க வீடு வாங்கும் போதெல்லாம் எந்த ஒரு அமானுஷ்யமும் எதுவுமே கிடையாது. ரெனோவேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டைல்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா வீட்டில், இவங்க வந்து எல்லாமே புதுசாக தான் போட்டுட்ருக்குறாங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சு. அந்த டைல்ஸுக்கு அடியில், ஏன்னா இவங்களும் வரலை வேலை பார்க்குற இடத்துக்கு, இவங்க வந்து பார்க்கவே இல்லைன்னு முதல்ல சொன்னேன் இல்லையா, இவங்க சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர் இவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் இவங்க புது வீடு வாங்கி சந்தோஷமாக இருக்கிறாங்களேங்கிற ஒரு வைத்தறிச்சலில் சூனியம் பண்ணி ஏவி விடுறதுக்காக அந்த அந்த பொருட்கள்லாம் இந்த வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட சொல்லி உள்ளே வச்சு மறைச்சிருக்கிறாங்க. அதாவது இவங்க நடமாடிட்டு இருக்காங்க இல்லையா ஹால் கிச்சனில், இங்கே ஒரு இடத்துல தான் புதைச்சி வச்சிருக்கிறாங்க செய்வினை பொருட்களை. அந்த ஸ்பாட்லேயே கடப்பாறையை எடுத்துகிட்டு வர சொல்லி சங்கீதாவோட அப்பாவையும் அண்ணனையும் அந்த இடத்துல தோண்ட விட்டுருக்கிறாருங்க அந்த கருப்புசாமி வந்து அவங்க சித்தப்பா. தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள பொம்மை ஏவலுக்கு உண்டான எல்லா செய்வினை பொருட்களும் அவங்க ஹாலில் அவங்க உட்காந்து அரட்டை அடித்து சிரித்து பேசிகிட்டு இருந்த சந்தோஷமாக இருந்த இடத்துக்கு அடியில் தான் ஏவல் வச்சிருக்கிறான் எவனோ ஒரு சொந்தக்காரங்கள்ல. அதை எடுத்து அவர் கைப்பட எடுத்துகிட்டு போயிட்டாராங்க. கையில் அந்த அருவாலையும் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏரியோ ஏதோ குளமோ இருக்குமா சம்திங், அங்கே தனியாக போயிட்டாராம் அவரா. யாரும் என் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லி அரட்டிட்டு வர போயிருக்கிறார். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்க அக்காவுக்கு நார்மலாக தான் இருந்திருக்கிறாங்க, எதுவுமே இல்லை. இப்போ அவங்க வீட்டில் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் எந்த ஒரு இந்த கருப்பு உருவத்தை பார்க்குறது, இந்த முடி வச்சது, இந்த டேப் வாட்டரை திறந்து விடுற சத்தம், இதெல்லாம் எதுவுமே கேட்கலையாங்க, நார்மலாகிடுச்சான். ஸோ இவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் யாரோ ஒருத்தவங்க ஏவி விட்டனால தான் சங்கீதாவோட ஃபேமிலி இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வழியாக கருப்பசாமியோட துணையோட, அவங்க சொன்னது, அந்த பொண்ணு சொன்னது, கருப்பசாமியோட துணையோட அவங்க குடும்பம் சேஃப் ஆயிடுச்சாங்க. அவங்க சித்தப்பா மட்டும் அன்றைக்கி வரல, கருப்பசாமி மட்டும் அன்றைக்கி வரலன்னா அவங்க அக்காவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்குமா. ஒன்று அவங்க அக்கா இங்கே இருக்கிற இவங்க குடும்பத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தரை கொண்டிருப்பாங்களாம், இல்லை அவங்களே கொண்டிருப்பாங்களாம், தீர்த்து கட்டியிருப்பாங்களாம். ஸோ இந்த ஸ்டோரி எனக்கு சொன்ன பொண்ணு மலேசியாவில் இருக்கிறாங்க. இப்போ மலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க. எனக்கு இந்த ஸ்டோரி மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து 2 ஸ்டோரி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மலேசியாவில் நடந்த ஒரு ஸ்டோரியும் அனுப்பியிருக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை நான் அடுத்த ஸ்டோரியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வீட்லையும் இதே மாதிரி நான் ஒரு சொந்த வீடு வாங்கி போகிற இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஏன்னா அமானுஷம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 100K அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். மேபி இதை பார்த்துட்டு இருக்கும்போது கூட நம்ம 100K அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்க. கோஸ்டிஸ், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஸோ அன்னைக்கு நைட்டு மட்டும் கருப்பசாமி வரலன்னா நீ வந்திருப்பியா? நீங்கள் கருப்பசாமியா? வாங்க கருப்பசாமி வாங்க, மேலே வாங்க, மேலே ஏறுங்க. நீங்கள் தூக்க முடியாது அப்பாவால், நீங்கள் ஏறுங்க பார்ப்போம். மிதிச்சு வாங்க. அப்போ மிதிச்சு மேலே விடக்கூடாது, நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. கதை சொல்லுங்க அர்ஜுன். நீங்கள் போன தடவை ஒரு ஊரில் காக்கா இருந்துச்சான். கதை அவ்வளோதான் சொல்ல முடியுங்க. கால் சீட்டு வாங்க முன்னாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர். யோ போன தடவை சொன்ன கதையை சொல்லிடு அர்ஜுன். தேங்க்யூ ஆல் கோஸ்டிஸ் ஃபார் 100K சப்ஸ்கிரைபர்ஸ். லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பா டக்கர் வாங்கலாம். சரி, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப நன்றி. ஓ, நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்களா? காட்டுங்க கோஸ்டிஸ் கிட்ட. கோஸ்டிஸ் காட்டு, பயமுறுத்து கோஸ்டிஸை. எப்படி பேய் மாதிரி பயமுறுத்து. யோ பேய் மாதிரி பயமுறுத்து. எப்பா நீ இந்த ஆயம் இன்னும் இல்லை. இப்போ போயா அப்பா கதையை சொல்கிறேன். போ இதை
சண்டைக்கு வரியா? 1 to 1 வரியா? வா. யோ அடி இப்படிங்கிறம்பா, இப்படி டிஷ் டிஷ். எப்பா கீழே லுங்கி. சங்கீதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி கொலை நடுங்கிருச்சாங்க. உயிர் பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி அவங்க பாட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். இப்போ இவங்க எல்லாருமே அந்த பொண்ணை எப்படியா பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது ஏன்பா ஏய் யோ அவ பயந்து கத்திக்கிட்டு இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க. கருப்புசாமி அப்படிதான்ப்பா கத்துவாரு. சொல்லிட்டாப்பா சொல்ல முடியும், பயந்துட்டியோ? சேகர் செத்துருவானா? ஏன் அப்போ எப்படிங்க எடுக்கிறது? ஏங்க ஏன்பா நான் ஒரு ஃப்ளோவில் வந்து கரெக்டாக. யோ இங்கே வா, இங்கே வா. என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? எதுக்குடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? சிரிப்பா வருதா உனக்கு? சரி வா, நம்ம கதையை முடிச்சுட்டு கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம், சரியா? போ, நீ போய் தூங்கியா? போயா போவா. கொசுவா? கொசு இல்லையா, அது லைட்டாக தூசி மாதிரி வருது. போ, அப்பா பார்த்துக்கிறேன். போய் எனக்கு தெரியாதா தூசி எது கொசு எதுன்னு? ஏய் யோ போய் யோ 100வது வீடியோயா? 100 நாளைக்கு எடுக்க விடுவோம் போல. போ, அப்பா எடுத்துடுறேன். இப்போ என்னையா பண்ணுற? யோ கொசு இல்லையா, அது லைட்டாக தூசியாக வருங்கயா, அது போயிருங்கயா, நீ விடியா. நான் யோ சரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாம்பாவன். டேய் போடா, ஃபன் பண்ணுற நேரமா அது? ஐய டெவில்ஸ் கிச்சன் கொசு அடிக்கிற ரூமா மாறிடுச்சுப்பா. போ உட்காரியா. பேய் கதை வேணுமா வேணாமா அர்ஜுன்? பேய் கதை சொல்லவா வேணாமா? சொல்ல மாட்டேன். நீ சொல்ல மாட்டேன், நான் சொல்லவா வேணாமா? நானும் சொல்ல வேணாமா? பேய் கதை வேணாமா? உடு பேசாம நான் டெவில்ஸ் கிச்சனை குவிட் பண்ணிடலான் இருக்கேன்ப்பா. ஆக்சுவலாக கோஸ்டிஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது 3 மணிக்கு. 2 மணிக்கு எவ்வளோ பேர் வந்து அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னு தெரில. அதில் நான் ஒரு ப்ராங்க் பண்ணேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா நான் பண்ண தரமான ப்ராங்க் அது. பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு பாருங்கள். எதனாலங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் வந்து டெவில்ஸ் கிச்சனை குவிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்பேன், அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.